இப்பதானே இது 3 மணி நேரம் போட தெரியல. இவனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான் படம். நான் செமையாக இருந்தது, மாசாக இருந்தது. கிளிப்ஸ்லாம் பார்த்துருக்கேன், முழு படமாக இப்போ தான் பார்த்தேன். செம சான்ஸே இல்லை. 3 மணி நேரம் போட தெரியும். தலைவர் 1999 எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காரு. அதே மாதிரி அதான் எப்படி ஒன்றும் மாறவே இல்லை தலைவர். அந்த படம் வரும்போது படம் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் எலெக்ஷன் இருக்கு. அப்போ பார்த்துருந்தா இன்னும் மாசா இருந்திருக்கும். ஆக்சுவலி அதுவும் கரண்ட் பொலிட்டிக்கல் டென்ஷன்ல பார்த்துருந்தா பக்கம் வந்துருக்கும். இப்போ செட் ஆகல அது பார்க்கறதுக்கு. அந்த இல்ல அப்போ வந்து ஜெயலலிதா இருந்தாங்க. அது ஜெயலலிதா ரஜினி மாதிரி போச்சு. இப்போ பார்க்கறதுக்கு செட் ஆகல. எதுக்கு இந்த டைலாக் பேசுறான்னு மாதிரி தோணுச்சு. ஸோ நிறைய பேர் தெரியல அப்போ என்ன நினைச்சு எதுக்கு டைலாக் பேசுறாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுதான் நடந்துருக்கும். அதான் அவங்க பக்கம் ஆட்சி இருக்கு, நம்ம பக்கம் ஆண்டவனே இருக்கா. அந்த ரம்யா கிருஷ்ணன் ஃபுல்லா அந்த அவுட்ஃபிட்ல இருந்து ஜெயலலிதா வச்சு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ப்ரோ, அவுட்டேட்டடா இருக்கு. இப்போ சொல்றானுங்கல்ல ஒரு ஆளிக்கு மரியாதை இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்க பொண்ணுக்கு தான் ஃபீலிங்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஆனா ஆக்சுவலி படம் 3 மணி நேரம் போனே தெரியல, செம்மையா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, உங்களுக்கு அது கனெக்ட் ஆகலையா அந்த படம்? இல்ல கனெக்ட் ஆச்சு. நாங்க 4-5 வாட்டி இந்த படத்தை பார்த்துட்டோம். நான் சன் டிவிலே ஒரு வாட்டி பார்த்தாச்சு. இருந்தாலும் சொல்றேன், நாஸ்டால்ஜியாக்காக திருப்பி வந்து பார்க்கலாம். நல்ல படம் தான், சூப்பர் படம். ஆனா டூட் அளவுக்கு ஹாப்பி பர்த்டே தலைவர். தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே. சூப்பர் ஸ்டார். நான் பேச்சுக்கு சொன்னேன். சும்மா சொல்றேன், நான் ஒரு லைட்டா லூஸ். பிரதீப் ரங்கநாதன் பிடிச்ச சீன் வந்து ஊஞ்சல் சீன் பீக்னா, அதுவும் ரோஹிணி லைட்ஸ்ல செமையா இருந்துச்சு. கிராண்டா சான்ஸே இல்ல. ரியாக்ஷன் தான். சோ எல்லாத்தையும் பிடிச்ச டைலாக் யா வழி தனி வழி. இந்த படம் தான் வரும். கரெக்ட்டுங்களா? நான் போய் பாருங்க. ஓகே, நான் போய் பாருங்க. தேங்க்ஸ். ஒரே நிமிஷம். நீலாம்பரி அவங்க நடிச்சதுல நான் கண் எடுத்துட்டு வருவாங்களே நான் கல்யாணத்துக்கு. இல்ல பயங்கரமா அது 18 வருஷம் வீட்ல இருந்து வெளில வருவாங்களே, கொலுசு கட்டிட்டு வெளில வர சீன். அது பீக்கான சீன். அந்த கூல மாட்டுவாங்க, வெயில் கண்ணுல படும், அதை அப்படியே கூல சேர்த்து மாட்டுவாங்க. பீக் வந்து சரியான தலைவருக்கு ஈக்குவலா ஒரு கேரக்டரா இருக்கு. எழுதி பக்காவா பண்ணிருக்காங்க. அப்பயே தரமா இருந்தது. ரஜினி ரம்யா கிருஷ்ணன் தவிர பெஸ்ட் ஆக்டர் இந்த படத்துல செந்தில். ஓகே, நாசர் சொல்லுவேன். நாசர் சொன்ன ரோல கரெக்டா பண்ணிருக்காரு. மணிவண்ணன் நிறைய தக்கான டைலாக்ஸ்லாம் அப்பப்போ கரெக்டா போட்டாரு. நல்லா இருந்துச்சு மணிவண்ணன் சார். எக்ஸாம்பிளுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வர்றது மட்டும் லேட்டாக வரீங்க, போகிறது டைமுக்கு போயிருங்கன்னு கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே பக்கமான டைலாக். அப்பா சூப்பராக நடிச்சு. அப்பாஸ்ரா அவன் தான். நாங்கள் வந்து அண்ணா உங்கள் கூடன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோங்கண்ணா. தெரியாமல் வந்துட்டோம். எண்ணி எண்ணாமல் கொடுக்குறோங்க. நீங்கள் உங்ககிட்ட போய் எண்ணுங்களா மனசுக்குண்ணா. எடுத்த பொருளாக எடுத்த இடத்துல வைங்கடா அப்படின்னு தலைவர் ஒரு நிமிஷம் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு மின்சார கண்ணா ரொம்ப பிடிக்கும். வெற்றி கொடி கட்டு இன்டர்வலுக்கு வெற்றி கொடி கட்டு வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைகளும் உனக்கு ஒரு படிக்கட்டுப்பான்னு நல்லா எழுதினாங்க. நான் இனிமேல் தடைகளை படிக்கட்டா பார்த்து வாழ்க்கையில் முன்னேற போகிறேன். படித்து வேலை வாங்கி நல்லா முன்னேறும். ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா இருந்துச்சு. இது டூட் படம் பிரதீப் ரங்கநாதன் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அவுட்டேட்டர்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. தலைவர் ஃபைட்டு பங்கு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. மியூசிக் இப்பயுமே நல்லா இருக்கு. மியூசிக் கேட்கறதுக்கு அவ்வளோ தரமான மியூசிக். ரஜினி சார் சொல்லியிருந்தாரு ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்து நான் ஐஸ்வர்யா ராய் தான் பிளான் பண்ணி சொன்னாரு. இல்ல ஐஸ்வர்யா ராய் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்து பக்கா ஒரு ப்ராப்பர் பேடாஸ் கேரக்டர் சீரியஸாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவங்க சாவர வரைக்கும் கூட லைக் ஷி ஓன் த கேரக்டர். எதுவுமே பிசிறு தட்டு. ஒரே ஒரு டவுட் என்னன்னா 18 வருஷம் ரூம்குள்ள இருந்தாங்க. ஆமா, அந்த பொண்ணுக்கு 17 வயசு இருக்கும், அவ தங்கச்சிக்கு 15 வயசு இருக்கும். அப்பே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இல்ல அது இதெல்லாம் தெரியலங்க. டேரக்டர் படையப்பா படம் 2 எடுக்க போறேன்றாரு. 2 செட் ஆகாது. 25 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. படையப்பா 2னா இதே ஸ்டோரியில கண்டினியூஷனா. ஆமா, செட் ஆகாது. அது டேரக்டரோட கான்செப்டை பொறுத்து எந்த வகையில வேணாலும் எடுக்கலாம். எடுத்தாதான் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆமாமா, நல்லா தான் இருக்கும். ஆமா, தனுஷ் நடிச்சிட்டு தான் இருக்காரு தலைவர். எப்ப பார்த்தாலும் பிரதீப் ரங்கநாதன் டைரக்டர் சொல்லுங்க. படையப்பா 2ல யாரை கேஷ் பண்ணலாம்? பிரதீப் ரங்கநாதன். ரஜினியை கேஷ் பண்ணுங்க. நீலாம்பரி
எனக்கு வந்து சந்திரமுகி பார்த்து தான் சரவணன்னு பேர் வச்சாங்க. இது சத்தியமாவா? ஆமா, எங்க அப்பா சொல்றாங்க அந்த படம் 2005. நான் 2005 தான். நான் 2005 ஜூன். ஸோ அப்புறம் ரஜினி ஏன்டா இருக்குல்ல? அந்த படத்தில் அவர் பேர் ரஜினி, சரி சரவணன், ரஜினி பேர் சரவணன், அதனால வச்சாங்க. எப்படி இருக்கு ப்ரோ? என்ஜாய் சீரியஸாக ஒரு இப்போ இந்த 90s இந்த ஃபேன்ஸ்ல அவங்களோட சேர்ந்து பார்க்கணும். உண்மையிலே சீரியஸாக ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. அதுவும் ரோஹிணி தியேட்டரில் பார்க்கறதுக்கு பார்க்க இருந்துச்சு. சீரியஸாக வந்துட்டு செம்ம வைபாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. புரியல இல்லைங்க, தமிழ் படம் சிவா பண்ணியிருந்தாரு, அதுக்கு முன்னாடியே தலைவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக பேசிட்டே தான் இருப்போம். புரியல, ஹாப்பியா இருக்கு, வேற மாதிரி ஃபீல். எனக்கும் ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா பர்த்டே கண்டிப்பா பாருங்க, ஹவுஸ்ஃபுல் கண்டிப்பா பாருங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ரோஹிணி தந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஸ்டைல் போட்டாங்க, வேற லெவல் தான். செமையா போட்டாங்கல. ஆக்சுவலா எல்லாத்துலயுமே ஒன்ஸ் மோர் போடுறாங்க. எல்லாமே ரோஹிணி தியேட்டர் வந்து பாருங்க. படத்துல யார் பெஸ்ட் ஆக்டிங்? ரஜினி, நீலாம்பரி. நீலாம்பரி தலைவர் வந்தா பெஸ்ட். கண்டிப்பா நீலாம்பரி தலைவர் வேற லெவல். காமெடி எல்லாம் எந்த போட்டாங்க? செந்தில் தான் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. படமே தலைவரே காமெடி தான் பண்ணிருக்காங்க. வந்து அப்ப இருந்தத விட இப்ப ஓடுறது வேற லெவல்ல இருக்கு. பெஸ்ட் சீன் என்ன சீன்? பெஸ்ட் சீன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒண்ணு வெட்டும். நெக்ஸ்ட் நீலாம்பரி லாஸ்ட் சீன் வேற லெவல். நீலாம்பரியோட சீன் எந்த சீன்? நீலாம்பரி வேற லெவல். தலைவர் வந்து அதை விட வேற லெவல். நீலாம்பரியோட சீன் எந்த சீன் பெஸ்ட்? நீலாம்பரி லாஸ்டா அவங்க வந்து அவர் உயிர் கொடுத்துமே அந்த உயிர் எனக்கு வேண்டாம் அவங்க இறந்தாங்க பாருங்க. நீலாம்பரியோட சீன் எது பெஸ்ட்னா ஆக்சுவலா அவங்க திமிருத்தனத்தை எங்கேயுமே கம்மி பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் அவங்க அதையே முடிச்சாங்க. அதுதான் செம்ம பெஸ்ட். அதுதான் அவங்க அந்த ஷூட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் நினைக்கிறேன். என்ன பண்ணிக்கிறது? லாஸ்டா ஷூட் பண்ணிக்கிறது. இல்ல அப்படி இருக்க கூடாது. ஆனா அது அப்படி இல்லனா இந்த படமே நல்லா இருக்காது. ஓகே ப்ரோ, புரியல. யாரை கொண்டு வாங்கறாங்களா? இல்ல நீலாம்பரி இறந்துட்டாங்கல்ல, அது வந்து ஓகேவான்னு கேக்குறாங்க. அவங்களே சொல்ல மாட்டாங்க, அவரை சுட்டுறாங்க. இறந்ததுல இருந்து பார்ட் 2 கான எடுக்கணும் ஒரு ஐடியா வச்சு. கண்டிப்பா பார்ட் 2 வந்தாலும் ரஜினி இது வந்தா நாங்க ரஜினி சார் தான் கண்டிப்பா பாப்போம். ஆல்வேஸ் புரியல. சாங்கா மச்சான், என்ன சாங் மச்சான் நம்ம என்ஜாய் பண்ணோம். ஓஹோ ஓஹோ கிக்கி ஏறுது அந்த சாரா எல்லாம் டான்ஸ் மின்சார கண்ணா பொண்ணு பார்க்க போற சீன்ல காமெடி எப்படி? பொண்ணு பார்க்க போறேன். அதுவும் செம்மையா நல்லா இருந்துச்சு. எல்லா சீனுமே ஒரு சீனுமே உள்ள கச்சாத ஆளே கிடையாது. வேற லெவல்ல இருக்கு. சார் ஹாப்பி பர்த்டே சார். எப்பவுமே நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. பார்த்துருக்கோம். பிரமாதமாக இருக்குது படையப்பா. தலைவர் வந்து அப்போ பார்த்த மாதிரி இப்போ அப்படியே ஃபஸ்ட் கிளாஸ் பிரிண்ட்டு நல்லா போட்டிருக்காங்க. ஒன்ஸ் மோர்லாம் நிறைய வச்சாங்க தேட்டரில். ஒவ்வொரு பாட்டு 2 வாட்டி வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் உள்ள நல்லா ரசிகர்கள் சந்தோஷமாக படம் பார்த்தாங்க. குவாலிட்டி பிரிண்ட்டு சூப்பராக இருக்குது. சூப்பர். தலைவர் ஆக்டிங் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லையே. எங்கே இருக்கார், என்ன பாட்டில் சரியான ஆட்டம், சூப்பராக இருக்குது. படத்தை எப்படியோ எல்லாருமே ஒரு 50 வாட்டி 100 வாட்டி பார்த்துருப்போம். நான் இன்னும் 150 வாட்டி பார்க்க கூட படத்தை ரெடியாக தான் இருக்கேன். தலைவருக்காக அவரோட படத்தை பார்த்துட்டே இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. நான் அவனை சாயிட்ட விடா சாயிட்டு விடு. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மா தூக்கிட்டு வந்தாங்க அந்த படத்துக்கு. மற்றபடி இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேலை இந்த படத்தில் ரிலீஸ் பண்ணால் வந்தால் இந்த படத்தில் தேட்டரில் பார்க்காம மட்டுமே மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த இதில் ஆகிடுச்சு. புரியல. இப்போ விஜயாஜி இந்த மாதிரி ஆகல. இந்த டைமில் ரஜினி இதே மாதிரி இப்போ நடிக்கிற படம் இல்லை நிறையா. இப்போ இந்த மாதிரி படம் இப்போ சயின்ஸ் நடந்துக்கிறோம். இப்போ மகாபாரதம் ராமாயணம் வந்து ஒரு வாட்டி தான் வரும். அது மாதிரி தலைவர் படம் ஒரு வாட்டி தான். அது ஒரு வாட்டி போதும். அது காலம் பூரா பேசும். இன்னும் ஒரு 6 வருஷத்துக்கு ரஜினி கமல் ஒரு படம் பண்ணுற மாதிரி ஐடியா. யார் டாக்ஸ் நல்லா இருக்கும்? சுந்தர்சி செருப்பால் அடிப்பா. அதுதான் அவரே படம் இல்லை. கேஸ் ரவி மாட்டை விட கொடுக்கலாம் போல. ஆனால் திஸ் இந்தியன் 2 மட்டும் எடுத்துடாதீங்க. இந்தியன் 2 மாதிரி இது படைய பாட்டுலாம் போயிடாதீங்க. இதுவே எல்லாருக்கும் இப்படியே எடுத்துக்கலாம். நிறுத்திடலாமா எடுக்கலாமா படைய பாட்டு வேணாங்க. இதே படம் திரும்ப ரீலீஸ் பண்ணியே இருக்கேன். நான் பார்த்துட்டே இருக்கேன். பிரச்சனையே இல்லை. ஆனால் படைய பாட்டுலாம் வேணாம். கமல் ரஜினி நடிச்சு யார் வில்லன் அடிக்கணும், யார் ஹீரோ? என்னங்க ரஜினி கமல் ஒன்றா யார் ஹீரோ அடிக்கணும்? ஹீரோனா தலைவர் தான். தலைவர் தான். என்ன திடீர்னு கமல் அடிக்கிற மாதிரிலாம் வரும். கமல் அடிக்கிற மாதிரிலாம் இருந்தால் அப்புறம் தேவையில்ல ஸ்க்ரீனுக்கு தேவையில்ல தலைவர் அவருக்கு. அல்டிமேட்டாக இருந்தது படம், வேறு லெவல்.
சூப்பராக இருந்தது, செம்ம வைப்பாக இருந்தது. எல்லாரும் வந்து வைப் ஆகிறத பார்க்கவே செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ செம்ம சந்தோஷமாக இருந்தது. பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து வெற்றி கொடிக்கட்டு சாங் தான். ஸோ வெற்றி கொடிக்கட்டு வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்கும் போது எப்படி இருக்கும்னா, நம்ம அடுத்தடுத்த லெவல் போகும்போது ஏதாவது டவுனாக இருக்கும் போது அந்த சாங் பார்த்தாலே செம்ம இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இன்றைக்கி தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்ம கூஸ் பம்ஸாக இருந்தது. ஸோ வேறு லெவல். ஸோ தேங்க்ஸ் டு தலைவர். அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ரீரிலீஸ் பண்ணாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே. படையப்பா 2லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. படையப்பா 2லாம் வேணாம், நான் இதே திருப்பி ரிலீஸ் பண்ணுங்க, வருஷம் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். எந்த சீனுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப? எல்லா சீனுமே தான், எல்லா கவுண்டர் டைலாகு, மணிவண்ணன் சார்லாம் கவுண்டர் டைலாக் போடுவார், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. எல்லா மாஸ் சீனுமே செம்மையாக இருந்தது. நீலாம்பர் ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து பண்ணிட்டதுக்கப்புறம் வேறு யாரையும் நினச்சி பார்க்க முடியல அந்த கேரக்டரில். ஸோ நீலாம்பரி மீன்ஸ் ரம்யா கிருஷ்ணன் மேம் தான். வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பாடி லாங்குவேஜ்லேருந்து அந்த டிரான்சிஷன்லேருந்து வயசானதுக்கப்புறம் ஒரு கெட்டப்பில் வருவாங்க, அது செம்மையாக இருக்குவாங்க. ஸோ செம்மையாக இருப்பாங்க, வேறு லெவலில் இருப்பாங்க. பாட்டு வந்து வெற்றி கொடிக்கட்டு தான். பயங்கர இன்ஸ்பிரேஷனல் சாங்கு ஃபார் ஆல் ஆஃப் தெம். யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அது பெஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் சாங் தான். அதான் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ அது வந்து பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த படத்தில். ரஜினி கமல் ஒன்றா நடிச்சா KS ரவிக்குமார் சாரே பண்ணால் செம்மையாக இருக்கும் ஆக்சுவலாக. வேறு யார்? சங்கர் சார் டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணுவார். யார்? ரெண்டு பேருமே ரெண்டு கேரக்டரும் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ யார் எது எடுத்தாலும் நமக்கு ஜாலி தான், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். யார் எது பண்ணாலும் ஓகே, அவங்க ரெண்டு பேரும் நடித்தாலே ஓகே தான். ஸோ வாழ்க